Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவனர் திரு பழக்கருப்பை அணிந்திருக்கிறார். பேசலாம். ஐயா வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை பாஜக கண்ட்ரோலில் எடுக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து உலவிக்கிட்டு இருக்கு. விஜய் கூட பாஜக தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து பேசப்படுது. நீங்களே சொன்னீங்க, நீங்கள் கடந்த காலங்களில் பதிவு பண்ணிருக்கீங்க, அதிமுகவும் விஜயும் சேர்ந்தா திமுகவுக்கு வந்து சிக்கல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக கையில் எடுக்கிற நிலை இருக்கிறது என்றால் விஜய் பலவீனமாக இருக்கிறார் என்று பொருள். ஒரு மனிதனுக்கு சிக்கல் வருவது என்பது அரசியல் வாழ்க்கையில் மிகவும் இயல்பு தான். அந்த சிக்கலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இது வேண்டுமென்றே செய்த ஒன்றில்லை. நம்முடைய அந்த பிம்பங்கட்டுகின்ற மனநிலையிலிருந்து விஜய் இன்னும் விடுபடவில்லை. அதனால தான் பெருந்திரளான கூட்டத்தை சேர்க்க வேண்டும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் காலத்தாழ்வாக போக வேண்டும். அதன் மூலம் இந்த ஊரினுடைய பேசு பொருளாக அந்த கூட்டம் இருக்க வேண்டும். ஆட்டோ ஓடவில்லை, கடைகள் மூடப்பட்டு விட்டன, ஏன் 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 விஜய் வருகிறார் என்கின்ற பேச்சு, அதுதான் நம்முடைய அரசியலின் வலிமை, நம்முடைய கருத்தோட்டங்கள் அல்ல என்று அவர் கருத வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனாலே தான் ஊரின் பேசுபொருளாக வேண்டுமென்றால் மக்கள் திரட்சி, அது முடியுமா முடியாதா, அதற்குள்ளே பேருந்தை விட்டு அதை விட்டு இதை விட்டு, ஆக மொத்தம் அவருடைய அறியாமையினால் நிகழ்ந்த பிழை என்றாலும் அதனுடைய விளைவுகள் 41 உயிர்கள் என்பது ரொம்ப கொடுமையானது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பயன்படுத்தி பிஜேபி வெகு வேகமாக உள்ளே நுழைந்தார்கள். ஹேமமாலினி குழு உள்ளே வந்தது. சாதாரண மனிதனுக்காக அவ்வளவு வேகமாக மைய அரசாங்கம் நுழையாது. அப்படியானால் அவரை கையில் எடுத்துக்கொள்ள முடியுமா, இதில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்று தான் நானும் கருதுகிறேன். ஆகவே அரசியல் தலைவன் எதிர்கொள்ள முடிந்த ஒன்று தான் இது. கோர்ட்டில் வரட்டுமே, 2 பேர் கைதாகட்டுமே. இப்போ என்ன, அரசியல் வாழ்வில் கைது என்பது, சிறைக்கு போவது என்பதும் புதிதாக இருக்க முடியாது. அது அரசியல் வாழ்வினுடைய ஒரு பகுதி தான். அதனாலே இதற்காக பிஜேபி கையிலே அவர் போய் விழுந்து விடுவாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியாது. அது ஒரு ஊகம். அங்கிருந்து பேசுகிறார்கள், சிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று பிஜேபிக்காரர் தான் மனு போடுகிறார். சிஐடிக்கு மாற்றிவிட்டால் அந்த வழக்கை நாம் விரும்பியபடி உழட்டி கொள்ளலாம் என்பது அவர்களுடைய. சிபிஐயினுடைய தன்மை என்ன என்றால், மாநில அரசுகளில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் கேட்பதற்கு காரணம், மாநில அரசுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் சிபிஐ. அது மைய அரசினுடைய காவல்துறை. மாநில அரசு சம்பந்தப்பட்ட அரசுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவர்கள் தன் போக்குக்கு போவார்கள். நம்முடைய நாட்டு போலீஸாக இருந்தால் முதலமைச்சர் என்ன விரும்புகிறாரோ அதை மீறி அவர்களால் போக முடியாது. போனால் அந்த ஊரில் அந்த அதிகாரி இருக்க முடியாது. ஆகவே தான் பெரும்பான்மையான அரசு சலுகை காட்டக்கூடும் அல்லது சார்போடு நடந்து கொள்ளக்கூடும் மாநில அரசு என்று கருதுகிற வழக்குகளுக்கெல்லாம் சிபிஐ கேட்கிறோம். ஆனால் சிபிஐ மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு துறை தான். ஆக நம்முடைய நாட்டிலே காவல்துறையின் மூலம் நீதி பெறுவது என்பது இயல்பானது ஒன்றில்லை. அது ஒரு பிஜேபிக்காரர் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் ஒரு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார். அதிமுக அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறது. விஜயினுடைய தொண்டர்கள் கொடியை ஏந்தி கொண்டு எடப்பாடி கூட்டத்திற்கு போகிறார்கள். அது மட்டுமல்ல, சுவரொட்டி அடிக்கிறார்கள், எடப்பாடியாரே வருக வருக என்று. இது ஒரு வாரத்திற்கு முன்னால் வரையிலும் இல்லாத நிகழ்வு. இப்பொழுது கீழ்மட்டத்திலிருந்து இந்த கருத்து தொடங்குகிறது. மேல்மட்டம் முடிவெடுக்க வேண்டிய செய்திகள் கூட்டணி பற்றி, அது கீழ்மட்டத்திலிருந்து வருகிறது. இனிமேல் நாம் தனியாக இருப்பது என்பது இயலக்கூடியதில்லை. நமக்கு ஒரு வலிமையான ஆதரவு வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் நாம் அப்படித்தான் போக வேண்டும் என்று அவர்களே எடப்பாடியினுடைய கூட்டணியை விரும்புகிறார்கள். அதில் பிஜேபியை பற்றி குறிப்பில்லை. எடப்பாடி ஏற்கனவே பிஜேபியோட தானே இருக்கிறார். இல்லை, சொல்கிறேன், எடப்பாடியை பற்றிய குறிப்பு உண்டே தவிர எடப்பாடியோடு நாம் இணைந்து போக வேண்டும் என்பதை அவர்கள் கொடி பிடித்து கொண்டு செல்வதன் மூலமும் சோரொட்டி அடித்ததன் மூலமும் வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர பிஜேபியை பற்றி குறிப்பில்லை. இன்னும் இவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடும். பிஜேபி என்பது ஃபாசிஸ்ட் பார்ட்டி என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் என்றைக்கும் அதிமுகவை அவர்கள் ஒரு மென்மையான மூலையிலே தான் வைத்திருக்கிறார்கள், சாஃப்ட் கார்னர். ஆகவே இவர்களுக்கு பிஜேபி என்பது ஒரு எதிர்நிலை கட்சி.
திமுக என்பது எதிர்நிலை கட்சி. இது ரெண்டோடும் சேர்வது என்று சொன்னால் அது ஒரு தலைகீழ் மாற்றமாக உருவாகும். அதற்கான விடைகளை சொல்வது என்பது எளிதில்லை. நேற்று வரையிலும் பாசிசமாக இருந்தவர்கள் இன்றைக்கு உனக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்றவுடன் அவர்கள் சிறந்த கட்சியாகிவிட்டார்களா என்ற கேள்விகளெல்லாம் எழும். ஆகவே தொண்டர்களும் கூட புரிந்து அதிமுகவோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதிமுக பிஜேபியோடு இருக்கிறது. இப்பொழுது இவர்கள் வேண்டுமானால் கொள்கை ரீதியாக சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜய் ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். பிஜேபியோடு நீங்கள் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் சேர முடியவில்லை, இடங்களின் எண்ணிக்கை முக்கியமில்லை, நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது முக்கியம், ரொம்ப அட்டூழியமாக எங்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறார்கள், ஆகவே பிஜேபியை விட்டு நீங்கள் வர முடியுமா என்று கேட்டால் ஒருவேளை வர முடியும் என்று தான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் விஜய் ஏற்கனவே அந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருந்தால் பிஜேபியினுடைய கூட்டணி வந்திருக்காது. பிஜேபி ஓராண்டுக்கு முன்னரேயே அதிமுகவை வளைத்ததனுடைய நோக்கம் விஜயோடு போய்விடக்கூடாது என்பது தான். அது விஜய் எதுவாக இருந்தாலும் ஒரு செக்யுலர் பார்ட்டி, ஏடிஎம்கே ஒரு செக்யுலர் பார்ட்டி, ரெண்டும் சேருகின்ற போது இன்னும் சில செக்யுலர் பார்ட்டிஸ் சமயச்சார்பற்ற கட்சிகள் உள்ளே வரக்கூடும். இதில் ஒரு 5-6 விழுக்காடு வாக்கு பிஜேபி வாக்கு கடந்து விடும். சரியா? அதற்கு பதிலாக 12% இருக்கிற சிறுபான்மையினுடைய வாக்கு பெரும்பகுதி இந்த பக்கம் வரும். அது ஸ்டாலினிடமே பிஜேபி இந்த பக்கம் இருக்கின்ற வரையிலும் அந்த வாக்கு வங்கி சிபிஎம்முக்கு 1%, சிபிஐக்கு 1%, பிரேமலதாவுக்கு 0.5%, தினகரனுக்கு 1.25%, இருக்கிற கட்சிகள் முழுவதுமே. காங்கிரஸ் 5%, பிஜேபி ஒரு 5-6%. இது ரெண்டும் தான் ஓரளவுக்கு வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள். மிச்சம் எல்லாரையும் சேர்த்தாலும் இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி கூடுதல் 12%. நான் சொல்வது கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆகவே அதில் நட்டம் ஒன்றும் இல்லை. அந்த 12% வாக்கு வங்கியை நாம் உடைத்து விடலாம். அது எதிரிக்கு உடைபட்டு போனால் எதிரியுடைய முழு பலம் உடைபட்டு போகும். ஆகவே இது சிறந்த அரசியலாக இருக்கும் என்பது தான் என்னுடைய பார்வையும் கூட. வேண்டுமென்றால் என்ன பிஜேபி நீ சேரவில்லை என்பதனால் யாரையாவது சேர்த்துக்கொள்ள நினைக்கிறோம், சேர்ந்தால் சரியான அமைப்பு ஏற்படுமானால் இந்த கூட்டணி என்பது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தனி கருத்து. எடப்பாடி பழனிசாமி விஜயும் சேர்ந்தால் சிறுபான்மையின வாக்குகள் மொத்தமாக இந்த பக்கம் வந்துடும் சொல்கிறீங்களா? மொத்தமாக வந்துவிடும் என்று சொல்லவில்லை, அவர்களிடம் மொத்தமாக இருக்காது என்று சொல்லுகிறேன். இப்பொழுது மொத்தமாக இருக்கிறது. 11.25 விழுக்காடு கூட இல்லை, 12 விழுக்காடும் திமுக பக்கம் இருக்கிறது. ஆகவே அதில் பெரும்பகுதி இங்கே உடைந்து வந்துவிடும். எப்பொழுதும் அந்த கட்சிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். செந்தில் பாலாஜியை உள்ளே நுழைத்தவுடன் வீறிட்டு கிளம்பியது பாருங்கள், ஒரு எதிர்ப்பு. சரி, ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அரசு உங்கள் கையில் இருக்கிறது, அதிகாரிகளை அனுப்புங்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்புங்கள், ஐபிஎஸ்ஐ அனுப்புங்கள், அல்லது பழைய நீதிபதிகளை அனுப்புங்கள், எதை வேண்டுமானாலும் அனுப்புங்கள் உடனடியாக. அதை விட்டு ஆறுதல் சொல்வதற்கு செந்தில் பாலாஜி அவர் தான் அந்த தொகுதி எம்எல்ஏ, அதெல்லாம் கிடக்கட்டும். அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ என்பது முக்கியம் அல்ல. அவருடைய முகத்தை அங்கே காட்டியவுடன் திமுக சதி செய்கிறது, ஏதோ ஒரு வேலை செய்கிறது, இந்த சாவிலேயே திமுகவுக்கு பங்கு இருக்கக்கூடும் செந்தில் பாலாஜி வழியாக என்று கருதுகிற போக்கு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் செந்தில் பாலாஜியின் மீது வெறுப்பு பெரிய அளவுக்கு மக்களிடம் உருவாகி இருக்க வேண்டும். அவருடைய சொந்த தொகுதியிலேயே உருவாகி இருக்கிறது. செருப்பை வீசியவன் செந்தில் பாலாஜி ஆளாக இருக்க வேண்டும் என்று ஒருத்தன் உயிர்த்தறிந்து சொல்லுகிறான். அதற்குள் கலகம் செய்வதற்கு ஆட்களை இவர் அனுப்பியிருக்கக்கூடும் என்று சொல்கிறான். உண்மையா பொய்யா என்பது இங்கே முக்கியமில்லை, அது கண்டறிந்து சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும். ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி என்கின்ற பெயரே தீமையோடு மோசமான போக்குகளோடு தொடர்புபடுத்தப்பட்டு மக்களிடம் அந்த கருத்து போய் சேர்ந்து விட்டது. இல்லை, இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த மருத்துவமனையில இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள தான் அவர் இருக்கிற சம்பவம் நடக்கும். அப்ப அவரை போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்வது போகக்கூடாது என்று சொல்வதில்லை. ஒரு அறிவுடைய கட்சி, அறிவுடைய தலைமை வெறுப்புக்குரிய மனிதர்களை நீக்கிவிட்டு தன்னுடைய கட்சியின் மீதெல்லாம் அந்த வெறுப்பு படர்கிறது. அவர் எம்எல்ஏ இருக்கிறார், முறைப்படி அவர் தான் போக வேண்டியவர் என்பதெல்லாம் முக்கியமில்லை. ஆகவே சொந்த பகுதி எம்எல்ஏயாக இருந்தாலும் கூட வேறொரு மனிதரை அரசு உங்கள் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அரசு தொடர்புடையவர்களை உள்ளே செலுத்துவது தான் உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். நீங்கள் செந்தில் பாலாஜியை உள்ளே திணித்ததன் மூலம் உங்களுடைய அரசுக்கு கெட்ட பேர் வந்தது. எனக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை. பெருவாரியான மக்கள் இவர்தான் அதை செய்திருப்பார் என்று சொல்லுகின்ற நிலை ஏற்பட்டதற்கு காரணம் உங்களுக்கு மக்களிடம் அவரை பற்றி என்ன மதிப்பு இருக்கிறது என்பது தெரியவில்லை. உங்களுடைய அரசுக்கும் என்ன மதிப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை. மக்களிடம் அந்த கருத்து தன்னெழுச்சியாக வந்ததா இல்லை திட்டமிட்டு பரப்பப்பட்டதா? எது பரப்பப்பட்டது, எது தன்னெழுச்சியாக வந்தது என்பது நீங்களும் அறிய முடியாது, நானும் அறிய முடியாது. எல்லாமே
எல்லா கட்சிகளும் செய்கின்ற வேலைகளுக்கு இடையே உண்மையான ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு தான் நாம் அரசியலிலே இத்தகைய திறனாய்வு பேச்சுக்களை சதி கோட்பாடுகள் கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்தே தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் கோட்பாடு என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படல, அதனால சதி கோட்பாடு அப்படிங்க. இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படல. உயிர்த்துணர்வுகளின் மீது பேச வேண்டாம். இல்ல நான் வந்து யூகங்களுக்குள்ள போல இல்ல, நான் சொல்ல வந்ததே வேற. அதாவது செந்தில் பாலாஜியில் தொடர்பற்றவராகவே இருக்கட்டும், ஆனால் ஏற்கனவே அவருக்கு உருவாகி இருக்கிற ஒரு பிம்பம், இவர்தான் இதை செய்திருப்பார் என்று கருதக்கூடிய அளவுக்கு அவர் வேகமாக முன்னெழுத்து விட்டீர்கள். முன்னெழுத்து விட்டவுடன் இத்தகைய பேச்சு ஏற்படுவதற்கு காரணமாகிறது. இதிலிருந்து இத்தகைய கருத்துக்கள் மக்களிடம் ஊறி போயிருக்கிற போது தலைமை அவசரமாக இவர்தான் நமக்கு அதிகமாக சுரண்டி தருகிறவர் என்கின்ற கருத்து மட்டும்தான் அரசுக்கு இருக்கிறதே தவிர, திறமையாக சுரண்டி தருகிறவர், பாட்டிலுக்கு 10 வரையிலும் சுரண்டி தருகிறவர் என்கின்ற கருத்து தான் அரசுக்கு இருக்கிறதே தவிர, அந்த வெறுப்பு, அவர் மீது உள்ள வெறுப்பு நம் மீது உள்ள வெறுப்பாக மாறும். ஏற்கனவே கட்சிக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது, அதோடு என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்பதற்காக சொல்ல வந்தேன். டக்கென்று ஒரு மனிதனை சொன்னவுடன் எதிர் பாய்ச்சல் வேறொரு பக்கம் திரும்புகிறது பாருங்கள். ஆகவே மக்களுக்கு என்ன போக்கு இருக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன். அதெல்லாம் முக்கியமில்லை. நான் சொல்வது, இந்த தேர்தலின் மூலமாக கூட்டணி மாற்றம் ஏற்படக்கூடுமானால் அது நல்லது. ஏனென்றால் ஒரு வலுவான கூட்டணியின் மூலம் நாம் அதை சாய்த்து விட முடியும். பெருங்கருத்துக்களை உருவாக்குவது என்பது எளிது. இனிமேல் விஜய் மாதிரி மனிதர்கள் பொட்டல்களிலே போய் பேச வேண்டும். ஏனென்றால் பெருங்கூட்டத்தை திரட்டுகின்ற திரைப்பட நடிகர்கள் யாராக இருந்தாலும் பொட்டலில் தான் பேச வேண்டும். ஊருக்குள் வருவது, ரோட் ஷோ நடத்துவது, நெரிசலை உருவாக்குவது, மக்களிடம் அறியாமை எப்பொழுதும் இருக்குது. எனக்கு தெரிய 50 ஆண்டு கல்வி மக்களுடைய அறியாமையை போக்கவில்லை. ஏனென்றால் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆழமாக சிந்திக்கவும் ஆழமாக படிக்கவும் பழக்கப்பட்டவர்கள் இல்லை. அந்த 70 mm திரையிலே தெரிகின்ற பிம்பம் அது உண்மையான பிம்பம் என்று அவர்கள் கருதுவார்கள். அதனாலே தான் அவர்களுக்கு அந்த போற்றுதல் உணர்ச்சி ஏற்படுகிறது, வொர்ஷிப்பிங் ஆட்டிடியூட். அந்த போற்றுதல் உணர்ச்சி காரண காரியங்கள் தேவையில்லை. அது இப்படி பெரிய கூட்டங்களை கூட்டும், நெரிசலுக்கு ஆட்படும், பிள்ளைகளை தூக்கி கொண்டு 2 வயது பிள்ளையும் 1 வயது பிள்ளையும் தூக்கி கொண்டு பெண்கள் உள்ளே வருகிறார்கள் என்றால் அந்த அறியாமையை எப்படி போக்குவது? இது போன்ற பிம்பங்களின் மீது கொள்ளுகிற ஒரு கிரிக்கெட் வீரனின் மீது என்ன இவ்வளோ பெரிய மோகம் வர வேண்டும்? அவன் நன்றாக பந்து அடிக்கிறான், அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அதோடு முடிந்தது. ஒரு நடிகரும் நடிக்கிறார், சம்பாதிக்கிறார், அதோடு முடிந்தது. இதில் என்ன பொதுமக்களுக்கு ஒரு போற்றுதல் உணர்ச்சி, பெரிய மகாத்மா காந்தியின் மீது ஏற்படுகின்ற போற்றுதல் உணர்ச்சி காரணம் தெரிகிறது. காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவர்கள் மீது இருக்கிற போற்றுதல் உணர்ச்சி, வ.உ.சி மீது இருக்கிற போற்றுதல், இதை போக்குவதற்கு நம்முடைய நாட்டிலே உள்ள சரியான தலைமைகள் இல்லை. எல்லா கட்சிகளும் அப்படியே போவார்களே தவிர சரியான விவாதங்கள் இங்கே நடைபெறுவதில்லை. அதுவும் இப்பொழுது 40-50 ஆண்டுகளாக நல்ல விவாதங்கள், அறிவோட்டமான விவாதங்கள், படிப்பு மிகுந்த காலத்தில் தலைமைகளெல்லாம் முட்டாள்தனமான தலைமைகளாக மாறிவிட்டன. அதாவது ஒரு சுதந்திரம் அடைந்த போது மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள், தலைவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள். இப்பொழுது தலைவர்களெல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள், மக்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். இது நேர் முரண், ஒரு ஐரணி. இது இந்த சமூகத்திலே இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை சம்படி எல்ஸ். அதுக்கு யார்? அதுக்கு விஜயினுடைய தொண்டர்கள் அடிமட்டத்திலிருந்து கொள்ளுகின்ற கருத்து ஒரு விதத்தில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான நெருக்கடியை விஜய்க்கு கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி கொடுக்கின்ற போது பாசிச பிஜேபியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆக்சுவலாக வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகவோட பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படி உறுதிப்படுத்தின கூட்டணியை விட்டுட்டு பாஜக வெளியில போகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக வந்து பாஜக வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் கூட்டணி சேர்த்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஒன்றுதான், டிஎம்கே ஷுட் பி ரீப்ளேஸ்ட், தட் இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ். ஆகவே உங்களுக்கு அவரும் இருந்தால்தான் நீ உன்னையும் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி நீங்களும் சேர்ந்து தோற்பதை விட அவரை நீக்கிவிட்டு பிஜேபியே ஒரு பொதுநல உணர்வுடைய கட்சியாக இருந்தால் சரி, வேண்டாம், நான் விலகி இருக்கிறேன், பரவாயில்லை, நான் அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளுகிறேன். ஒரு மாநிலத்தில் இல்லை என்றால் என்ன, நீங்கள் சேர்ந்து முதலில் திமுகவை தோற்கடியுங்கள், நானும் கூட உதவுகிறேன் என்று சொல்லுகின்ற பெருந்தன்மை இருக்க வேண்டும். உங்களுக்கு சீதையை மீட்க வேண்டும், ராவணனை வீழ்த்த வேண்டும் என்பது உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தால் அணிகள் யாராக இருந்தால் அந்த மீட்பு பணி நன்றாக நடக்கும் என்று தான் சிந்திக்க வேண்டுமே தவிர, நான் சொல்லுகிறேன் உன்னை சேர்த்து கொண்டால் சிறுபான்மையினுடைய வாக்கு எனக்கு வரமாட்டேன் என்கிறது சொன்னால் வேலையே என்று சொல்லுகிறேன். நான் வழி இல்லை என்றால் இவர்களையும் சேர்த்து கொண்டு துளையிட்டு சும்மா இருப்பதை விட இவனுடைய 4-5% வாக்கு பயன்படும் என்பது வேறு. இப்பொழுது என்ன, அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய ஆத்திரம் வந்து விட்டது, ரொம்ப வேகமாக பேசுகிறார்.
அந்த அதிகாரிகளின் மீது குற்றம், அவர்களின் மீது குற்றம். என்ன பெருங்கூட்டம், அளவுக்கு மிஞ்சிய கூட்டம் திரளுகிறது, அளவுக்கு மிஞ்சிய நேரம் கழித்து அந்த தலைவர்கள் உள்ளே வருகிறார்கள். இதில் முதலிலே யாரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்கிறார்கள். நான் கூட விஜய் வலுவு பெறுவது நல்லது என்று நினைக்கின்றவன் தான், அதிமுக வலுப்பெறுவது நல்லது என்று நினைக்கின்றவன் தான். இப்பொழுதுள்ள தீமை திமுக அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நிலையிலும் கூட நான் விஜயினுடைய பிம்பம் கட்டுகின்ற அந்த மோகத்தினால் தான் இந்த தவறு நடந்துவிட்டது என்று தான் சொன்னேன். எது நியாயமோ அதைத்தான் நீங்கள் பேச வேண்டும். எதன் காரணமாக அந்த தீமை நடந்தது, இதை எப்படி அதிகாரிகள் பெரிய அளவுக்கு தடுத்து விட முடியும்? உனக்கு இந்த இடத்துல கொடுக்க மாட்டேன், பொட்டலில் கொடுக்குறேன் என்றால் அவனுக்கு ரோட் ஷோ நடத்துவர் கொடுக்குறா, எனக்கு கொடுக்க மாட்டாயா, என்னை வேறுபடுத்தி நீ நினைக்கிறாய், இந்த அரசு எங்களை புறந்தள்ளுகிறது என்று பேசுவார்கள். ஆகவே முடிந்த அளவு தள்ளி பார்ப்பார்கள், முடிந்த அளவு உள்ளே வந்தும் பார்ப்பார்கள், எல்லாமே நடக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அண்ணாமலை மாதிரி பேசக்கூடாது என்று சொல்கிறேன். நீங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறீர்களோ பிறகு அவருக்கு எதிரானவர்களெல்லாம் நியாயமற்றவர்கள் என்று சொல்வது என்பது சரியான ஒரு செயல். ஏன் நடந்தது, இனிமேல் மீண்டும் நடக்கக்கூடாது. 41 பேர் மீண்டும் சாகக்கூடாது. இந்த சாவுக்கு காரணம் உண்மை எது என்று கண்டறியப்பட்டால்தான் நாம் அந்த தீமையை அகற்ற முடியும். இப்படி நாம் கட்சி கட்டி கொண்டு வக்கீல்களைப் போல வாழ்வது என்பது சரியான நியாயங்களை வெளிக்கொண்டு வர முடியாது. வக்கீல் எந்த கொலைகாரனுக்கு வாதாடுகிறானோ அவனை இவன் தான் உலகத்தில் வெரி இன்னசென்ட் மேன் என்று தான் வாதாடுவான். இது வெள்ளைக்காரனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட போக்கு. நீதி ஒவ்வொரு செயலிலும் எது நியாயமோ எது முறையோ அதை மட்டும்தான் பேசினால்தான் அதனால் ஏற்படுகின்ற தீமையை அகற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வக்கீல்களைப் போல நடந்து கொள்வது என்பது எந்த நியாயங்களை நிலைநாட்டுவதற்கு பயன்படாது. வெள்ளைக்காரன் நினைக்கிறான் இவனும் அவனும் எதிரெதிர் கருத்துக்களை சொன்னால் நியாயத்தை ஜட்ஜு கண்டுபிடித்து விடுவார் என்று நினைக்கிறான். என்னுடைய நீதிமுறையே சிறந்த நீதிமுறை இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் இதில் ஒரு விஷயம் சொன்னீங்க, பாஜகவே தான் நகர்ந்துக்கணும், விஜயும் அதிமுகவும் சேர்ந்து திமுக வீழ்த்துங்க அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு மாதிரி பாஜக பண்ணிட்டு விளைவிக்கணும் அப்படின்னா இதை தமிழ்நாட்டு மக்களால் உணர முடியாது. 2024 அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு தானே அதிமுகவுக்கு மறுபடியும் ஒரு தோல்வி கிடைச்சது. அதிமுகவும் பாஜகவும் 2024 தனித்தனியாக நின்றாங்க. அதிமுக நாங்கள் பாஜகவோட கூட்டணி முறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதனால பாமகவையெல்லாம் இழுத்து கொண்டு போனதுனால பாஜகவை பற்றி ஒன்றும் பேச்சில்லை. பாமக இயல்பான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே. அதில் ஒரு 10 இடங்கள் இவர்கள் பெற்றிருப்பார்கள், 3 இடங்கள் பாமக பெற்றிருக்கும். அதை அன்புமணி கெடுத்தார். அன்புமணியை கையை முறுக்கி பாஜகவுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். பணம் தருகிறோம், பதவி தருகிறோம், எல்லாமே தருகிறோம், வாருங்கள் என்கே என்று கடைசி நேரத்தில். அதனாலே 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு அண்ணாமலை தான் காரணம். நான் சொல்லுகிறேன். இப்போ விளைவு என்ன என்று சிந்திக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் திமுகவை ஒழிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் செயல்படுகின்ற விதமெல்லாம் திமுகவை வாழ வைப்பதற்குரியதாக இருந்தால் உங்களுடைய பேச்சிலே உட்பொருள் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று போன தடவை நினைத்திருந்தால் எதுக்கு பாமகவை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறீர்கள்? நீ மட்டும் நில்லு. பாமகவும் அவன் நின்றிருந்தாலே 15 இடங்கள் திமுகவுக்கு குறைந்திருக்கும். ஆகவே நான் அண்ணாமலை தான் பி டீம் திமுகவுக்கு என்று சொல்வது வழக்கம். அவர்கள் கூற்றுப்படி, அவர்கள் சொல்லுகின்ற விதத்தின்படி நீதான் 15 இடங்களை கெடுத்தாய் என்று. பிஜேபியை தள்ளி வைத்து விட்டு பாமக மட்டும் இருந்திருந்தாலே நான் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆகவே எதனால் என்று சொல்கிறேன் என்றால், நான் இதெல்லாம் நடக்கும் நம்முடைய சொற்களை கேட்டு சிந்தித்து சொல்கிறேன். எது உங்களுடைய நோக்கம்? திமுகவை வீழ்த்துவது நோக்கம். நீங்கள் இருப்பதினால் ஒரு கட்சிக்கு 12% வாக்குகள் மைனஸ் ஆகிறது. நீங்கள் இருப்பதினால் மட்டுமே திமுகவுக்கு ப்ளஸ் ஆகிறது. வேறு வழி இல்லை என்றால் உங்களுடைய 5% வாக்கையும் உன்னுடைய பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொள்ள ஒருவர் முன் வருவது வேறு வழி இல்லாத நிலைமையில் மாட்டு வண்டியாவது கிடைக்கட்டும் என்று நினைக்கின்றோம். ஒற்றை மாட்டு வண்டியாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கின்றோம். குதிரை கிடைக்காவிட்டால் கழுதையின் மீது பயணம் செய்கின்றோம், அது வேறு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் மீண்டும் அது மாற்றி அமைக்கப்படுவது தவறு ஒன்றுமில்லை. அப்படி சொல்லிவிட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவசரமாக அவன் கையை முறுக்கியதே வேற எவனிடம் போய்விடக்கூடாது என்பதற்காக தான். இதெல்லாம் அரசியல் இல்லை. அப்படி பண்ணவங்க இப்போ ஏதோ ஒரு காசுக்காக விட்டு போவாங்களான்னு நான் கேட்குறேன். போவார்களா இல்லையா என்பது அல்ல, போனால் என்ன பயன் கிடைக்கும் என்று நான் பேசுகிறேன். போனால் உங்களுக்கு இழப்பு 5%, வருவது 12%, ஒரு 8% உங்களுக்கு வரும். அதில் வரும், கண்டிப்பாக வரும். ஆகவே இழப்பு ஒன்றுமில்லை. வெற்றியை நோக்கி இந்த ஒரு கட்சியை இழப்பதினாலே பெரிய இழப்பு ஒன்று வந்து விடாது. நமக்கு நேற்று வரையிலும் சொன்னீர்களே, காலையில் கூட மாறுவோம். எங்களுக்கு முக்கிய நோக்கம் என்ன என்றால், ஒரு பெரும் தீமையை வீழ்த்துவது, அசுரத்தனமான தீமையை வீழ்த்துவது என்பது பெருங்கடினமாக இருக்கின்ற போது நாம்
இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை உத்திகளை மாற்றிக்கொள்வதனாலே பெரிய வழிவு வந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு பக்கம். வேற என்ன? விஜய், இது நீங்கள் என்னுடைய கருத்து இல்லை, உங்களுடைய கருத்து. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களால் உணர முடியும். நீங்கள் விஜய் கூட வந்து உரையாடி இருக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் விஜய் அக்சஸ் பண்ண வரைக்கும் அதிமுக, பாஜக, தாவேகா அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கு ஒத்து போவாரா விஜய்? பாஜக இருந்தால் ஒத்துப்போவது சிரமமாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்வார்கள். ஏன்னா நேற்று வரையிலும் யூஆர் கிரிட்டிசைசிங் பிஜேபி ஆஸ் அ ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ். இப்பொழுது என்ன உனக்கு நெருக்கம் வந்து விட்டது என்று கேட்டால் இவர் தை கொண்டே நின்று விட வேண்டாம். நான் சொல்லுகிறேன், பிஜேபி கொஞ்சம் காத்திருக்கட்டும். லெட் இஸ் வெயிட் ஃபார் சம் டைம், சம் அதர் எலெக்ஷன். இவனோடு சேருங்கள் என்று என்னுடைய கருத்து. சேருவதன் மூலம் இழப்பது ஒன்றுமில்லை. சமயச்சார்பற்ற வாக்குகள், சிறுபான்மையினுடைய வாக்குகள் உங்களை நோக்கி வரும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கு. நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தினால் மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைத்தால் ஒழிய திமுக இயல்பாக வெற்றி பெறாது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அதிமுக விட்டு பாஜக போகவே இல்லை அப்படின்னா விஜய் என்ன முடிவு எடுக்கணும்? எனக்கு இப்படி எல்லாம் இந்த ஹைபாத்தட்டிக்கல் இல்லை, ஹைபோதெட்டிக்கலா நான் கேட்கல. நீங்கள் சொல்கிறதுல அதுவும் ஒரு சான்ஸ். இப்படி நடந்தால் உங்களுக்கு வலுவாக இருக்கு. இது ஒரு சான்ஸ், அது ஒரு சான்ஸ். புதிய கருத்து ஏற்பட்டதற்கு காரணமே விஜயினுடைய தொண்டர்கள் கொடியை பிடித்து கொண்டு எடப்பாடி கூட்டத்திற்கு வருவதும், எடப்பாடியை வரவேற்று சோரொட்டி அடிப்பதும் ஒரு மனநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுதலை கருதுகிறது. ஆகவே அதிலிருந்து தான் நூல் பிடித்து நான் பேசுகிறேன். நான் திடீரென்று என்னுடைய விருப்பங்களை பேசவில்லை. நேற்று வரையிலும் பிஜேபியோடு இருக்கிறார்கள், வேறு என்ன செய்வது? நான் தான் சொன்னேன், குதிரை கிடைக்காவிட்டால் கழுதியின் மீது ஏற வேண்டியதுதான் என்று. அதனாலே அப்படி ஒரு கருத்து தொண்டர்களிடம் மாறி வருகிறது என்று கருதுகின்ற போது அதற்கு இடையூறாக விஜய் எதை கருதக்கூடும் என்றால், பிஜேபியை ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் என்று கருதினோமே எப்படி சேருவது என்று கருதக்கூடும். அதை ஒரு பெரிய தடையாக கருத வேண்டாம். அதை தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் ஆகின்ற வேலையை பாருங்கள். அப்படி ஆகின்ற வேலையின் மூலம் நீங்கள் இழக்கின்ற ஓட்டு ஒன்றும் கிடையாது, கூடுதல் வாக்குகளைத்தான் பெறுவீர்கள். ஒருவேளை அது தள்ளலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு தள்ளினா இப்போ இருக்கிற நிலைமை தான். சரி விடுங்க. தள்ளினால் இது புதிய மாறுதல் ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், தீமை கிடைக்காது என்று எடுத்து சொல்ல வந்தேன். அது தீமையாக அமையாது, இதைவிட நன்மையாக அமையும். 5% வாக்கை தள்ளுங்கள், 12% வாக்கு சிறுபான்மை வாக்கு உள்ளே வரும். விஜயினுடைய இயல்பான வாக்குகள் சேரட்டும். ஆக எல்லாம் ஒன்று சேர்கின்ற போது யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர் என்று நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஆய்வு செய்து சொல்லுகிறேனே தவிர நடப்பது நடக்காது உங்களுடைய விருப்பம். மற்றும் நினைவு கருத்து மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Celebrate this festive season with Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The legend new Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.